இந்தியா ஒரு தேசம் அல்ல, பிரிட்டிஷ் பீரங்கிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை கட்டமைப்பு. தமிழனுடைய பேரையே அழிக்கணும், அவன் அடையாளத்தை அழிக்கணும், அவனை சப்மிசிவாக மாற்றணும். அப்போ அவன் இனப்பெருமை இருக்குது, வரலாற்று எவனுக்கும் கிடையாது. 5000 6000 வரலாற்று சான்று தமிழனுக்கு மாதிரி யாரும் கிடையாது, எந்த மொழிக்கும் கிடையாது. அவனை என்ன பண்ணுறதுன்னா அவனை கருவில் அழிக்கணும்டா, ஏன்னா அவன் இனத்து பேரே மாற்றணும் அப்படின்னு கிளம்புனாங்க. கிளம்பிதான் ஈவே ராமசாமி திராவிடன்னு ஆரம்பிச்சது. 38 வரையிலும் தமிழ்நாடு தமிழருக்கே போட்ட ஆள் தான் ஈவே ராமசாமி. காங்கிரஸ் வெளியே வந்த பிறகு 37லேருந்து தமிழ்நாடு தமிழருக்கே, 38 தமிழ்நாடு தமிழருக்கே, 39ல் திராவிடன் உண்மையான உருவத்தை காட்ட ஆரம்பித்தார். அதை எடுத்துக்கிட்டு ஒரு இயற்கையான இனப்பேரை ஒருத்தன் மாத்திரானே தப்புன்னு சொல்ல நம்ம இனத்துக்கு என்ன சொரணை கட்டு போச்சா? அவன் இந்தியன்னு சொல்கிறான், அப்புறம் வலதுசாரி இடதுசாரி நடுசாரி எல்லாம் இந்தியனுங்கிறான். இல்லாத இந்தியாவுக்கு இருக்கிற இயற்கையான இனத்துக்கு தமிழன்னு ஏன் சொல்லக்கூடாது? அதை எப்படி இவங்க ஒருத்தன் திராவிடமா, ஒருத்தன் பாரதியன்பா, ஒருத்தன் இந்தியன்பா ஏன்னு ஏலம் போடுறீங்களா? அதை ஒரு எங்கள் இனம் தமிழ் இனம், எங்கள் தாய்மொழி தமிழ், எங்கள் தேசம் தமிழ் தேசம், இந்தியாவில் நாங்கள் இருக்கிறோம். இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் பூர்வீக தமிழர் அல்லாதார் இருக்கலாம். தமிழ் 2000 ஆண்டுகளாக வீடுகளில் பேசுபவர்களுக்கு மத்தியில் ஒரு 400 500 600 ஆண்டுகள்ல, அதாவது 1311 இருந்து இங்க வெளியில இருந்து படையெடுப்புகள் நடக்குது. அதுல பல பேர் வராங்க. உருது பேசுபவர்கள் முதல்ல வராங்க, அந்த மாதிரி எல்லாம் மாறுது. அப்புறம் கன்னடம் பேசுபவர்கள் வருகிறார்கள். அதுக்கப்புறம் கன்னடத்துக்கு பிறகு தெலுங்கு பேசுபவர்கள் ரொம்ப நாள் ஆள்றாங்க. அவங்களுக்கு பிறகு மராட்டியர் வராங்க, அவங்க மராட்டி பேசுபவர்கள் ஆள்கிறார்கள். இந்த மாதிரி இவர்களெல்லாம் தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இருந்தாலும் கூட அவர்கள் பூர்வ தமிழ் குடிகள் அல்ல அப்படின்றது தமிழ் தேசியத்தினுடைய வாதம். 1961 ஆண்டுல தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடுன்னு அது தமிழ்லையும் மதராஸ் ஸ்டேட்னு ஆங்கிலத்திலையும் பேர் சூட்டணும்னு காங்கிரஸ் கட்சி தீர்மானம் கொண்டு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திராவிட இயக்கம் என்ன தெரியுமா பண்ணுது? நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க வேண்டும் என்பது தமிழரசு, தமிழராட்சி, தமிழ் மாகாணம் என்று பேசப்படுவன எல்லாம் நம்முடைய சக்தியை குறைப்பதற்காகவும் செய்யப்படுகின்ற காரியங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். 1947 விடுதலையில ஈவே ராமசாமி மொழி வழி மாநிலங்கள் பிரிவதில் உள்ள கேட்டையும் விபரீதத்தையும் முன்னரே பலமுறை எடுத்துக்காட்டியுள்ளோம். மீண்டும் கூறுகின்றோம், மொழி வழி மாகாண கிணற்றில் தமிழர்கள் கலந்து கொள்ள வேண்டாம். 1947 விடுதலை. மொழிவாரி என்பதை பற்றி சில சொல்கிறேன். மொழி மீது ஒரு நாடு எதற்காக பிரிய வேண்டும்? ஜாதியின் மீது, மதத்தின் மீது, இனத்தின் மீது என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு ஜாதிக்கார ஒரு நாட்டை உருவாக்கினா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு மொழிக்காரெல்லாம் நாட்டை உருவாக்க கூடாது. எப்போ? 1953 விடுதலையில ஈவே ராமசாமி எழுதுறாரு. அப்பெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்துல ஒரு சொந்த மாநிலமான ஆந்திராவில் ஒரு பிரச்சனை வருது. ஆந்திர மாநிலத்துல பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணி மொழி வழி மாநிலம் கொடுப்போன்ற உத்தரவாதத்தை நேரு 1953 ஆண்டுல கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே அப்படியே ஒரு பல்டி, மொழி வழி மாநிலம் நல்லது, தமிழர்கள் தமிழ்நாடு கோரலாம் அப்படி ஈவே ராமசாமி சொல்றாரு. அதற்கு பின்பாகத்தான் இங்க 1965 இந்த உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் நடக்குது. அதன் விளைவாக 1967 ஜூலை மாதத்துல மதராஸ் மாகாணம் மீண்டும் தமிழ்நாடாக பெயர் மாற்றப்படுகின்றது. போராட்டம் அப்படின்னு போட்டு கீழே வருஷமே 1932 தான் போடுவாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் துவங்கினது 37. அப்படியே 38ல இருந்து நீ ஆரம்பிக்கிற. ஏன்னா 37 இந்த போராட்டம் தொடங்கினப்போ பிரச்சனை ஆகும்னு பயந்துகிட்டு ராமசாமி வரல. தமிழ் அறிஞர்கள் கூடுகிறார்கள், தமிழ் அறிஞர்கள் கூட்டம் போடுகிறார்கள், தமிழ் அறிஞர்கள் போராடுகிறார்கள். இந்த போராட்டம் வெற்றி பெறும்னு தெரியறப்ப அவர் உள்ள தமிழ்நாடு தமிழறிஞர்ன்றார். இவங்க கூட கடைசியா கோவிந்தா போட வந்தவர் தான் ராமசாமி. 38ல இதை பார்த்துட்டு முனிசாமி நாடுன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, தமிழ்நாடு தமிழறிஞர்னு சொல்றீங்களே, நம்ம எல்லாம் சோத்துக்கு எங்க போவோம்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே ஒரு பெரிய ஞான அறிவுரை இல்லது. உடனே ஒரு தெளிவாகி 39ல திராவிட நாடு திராவிட இருக்கே அப்படிங்கிறாரு. நீ எல்லாம் கேட்டாங்கல்ல, அண்ணா பேர் வச்சாரு. அண்ணா பெரியாருடைய மாணவர் தானே, நீங்க எல்லாம் சொல்லிக்கிறீங்கல்ல. அவர் கேட்டது என்ன? திராவிட நாடு தானே. திராவிட நாடுன்னு பேர் வைக்க முடியுமா அவனால? ஏன் வைக்க முடியல? திராவிட நாடுன்னு பேர் வச்சா தமிழ்நாடு வெடிக்கணும் உனக்கு தெரியுது இல்ல? புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்கள் பேர் வச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பேரையும் உங்களால வைக்க முடியல. என்னது தமிழ்நாடு? இப்ப நான் மன்னன் ஏதாவது பேசினா மன்னனோட கல்வி தகுதி என்னன்னு கேக்குறீங்கல்ல, கேக்குறாங்களே. நான் நார்வே போனப்பையும் கேட்டாங்க, ஆஸ்திரேலியா போனப்பையும் கேட்டாங்க, அமெரிக்கா போனப்பையும் கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கல்வி தகுதி இருக்கு, நான் வரலாற்றுல முதுகலை பட்டம் முடிச்சிருக்கிறேன், இத்தனை வருஷம் நாணயவியல் துறையில இருந்திருக்கிறேன், தமிழ்நாடு தொல்லியல் துறையை நான் 2 தடவை பேசியிருக்கிறேன், மத்திய தொல்லியல் துறையில பேசியிருக்கிறேன், நான் கொடுத்த நாணயங்கள புகைப்படங்கள் தமிழ்நாடு தொல்லியல் துறை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தி இருக்குன்ற வரைக்கும் நான் சொல்றேன். நான் அப்ப இவ்வளவு கேக்குறாங்கல்ல, அப்ப என்ன தகுதின்னு என்கிட்ட கேக்குறவங்க ராமசாமிக்கு என்ன தகுதின்னு கேட்க மாட்டேன்றாங்க. தெலுங்கரா பிறந்துதான் 4ஆம் கிளாஸ் படிச்சாலே தத்துவ அறிஞர், பள்ளிக்கூடம் பக்கம் போனாம இருந்தாலே அவர் பெரிய விஞ்ஞானின்னு எப்படி நம்புறாங்க அவங்க? இனவெறியா இல்லையா?
அப்ப தமிழ் என்ன படிச்சுட்டு வரணும், தெலுங்கு படிக்காம வரலான்றது என்ன மாதிரியான அளவுகோல் இந்த இடத்துல? நான் இதான் கேக்குறேன். அப்போ என்கிட்ட நீ கேக்குற அதே கேள்விதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். என்னுடைய கேள்வி இல்ல, நீ என்கிட்ட கேட்ட கேள்வி. அத நான் உன்கிட்ட கேட்டா இனவரியா, நீ என்கிட்ட கேட்டது இனவரியா இல்லையா? சோ எதிர்ப்பால தமிழ் தேசியம் வளரத்தான் செய்யும், வீழாது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை எதிர்ப்பால் மட்டுமே வளர்ந்த ஒரு கொள்கை தான் தமிழ் தேசியம் இல்லைங்களா? இங்க தமிழ் தேசியத்தை வந்து இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் நேரடியாக ஆதரிச்சது கிடையாது. எல்லாரும் வெளிப்படையாக எதிர்த்திருக்கிறார்கள். அதனால இதுவரைக்கும் அந்த எதிர்ப்பு எங்களுக்கு வளர்ச்சியா இருக்குன்னா இனிமேலும் வளர்ச்சியாகத்தான் இருக்கும். ராஜராஜ சோழன் தன்னுடைய காலகட்டத்துல தஞ்சாவூர் பெரிய கோயில் பிராமணர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக மற்றவர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார் என்பதற்கு நிறைய கல்வெட்டு சான்றுகள், நிறைய செப்பேட்டு சான்றுகள் இருக்கு. குந்தவை நாச்சியார் ராஜராஜனுடைய சகோதரி, அரசனுடைய சகோதரி. அவங்களுடைய ஒரு கல்வெட்டு கிடைச்சது, கரந்தை கல்வெட்டின் பேரு, கரந்தை பகுதியில் கிடைச்சது. அந்த கல்வெட்டை படிச்சுட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குந்தவை நாச்சியார் பொதுமக்களிடம் இருந்த நிலத்தை எல்லாம் பிடுங்கி பிராமணருக்கு கொடுக்க சொன்னாங்க, அதுதான் அந்த கல்வெட்டு அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடி இந்த கல்வெட்டை நாம எடுத்து பாக்குறப்ப குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள் தன்னுடைய தஞ்சாவூர் நூல் எழுதுறாரு, பிராமணர்கள் வைத்திருந்து பிற ஜாதியினருக்கு வந்துட்டு விவசாயம் செய்ய கொடுக்காம இருந்த நிலத்தை குந்தவை நாச்சியார் பிராமணியிடம் இருந்து வாங்கி கோயிலுக்கு கொடுத்தாருங்கிறதா அந்த கல்வெட்டு. ஆட்சி காலத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய சபைக்கு வந்துட்டு மூலபருடைய சபைன்னு பேரு. இந்த மூலபருடைய சபையில் அதிகாரிகளாகவும் நிர்வாகிகளாகவும் இருந்தவர்கள் பிராமணர்கள். சோழர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி செஞ்ச மிக முக்கியமான செயல் என்னன்னா, இந்த மூலபருடைய சபையெல்லாம் கலைச்சாங்க. கலைச்சிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலை நிர்வாகத்தை அவர்கள் மூலபருடைய சபையிடம் கொடுக்கவில்லை, வேளாண் மக்கள் இந்த விவசாயிகள் சபையிடம் கொடுத்தார்கள் என்பதுதான் வரலாறு. அப்போ சோழர்கள் ஒரு கோயிலோட பொறுப்பை விவசாயிகிட்ட கொடுத்தாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, விவசாய நிலத்தை பிடிங்கி கோயில் இருந்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்றாங்க. என்ன முறை? அப்ப தமிழர் வரலாறு என்பது தொடர்ச்சியாக அவமானப்படுத்தப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. அதுக்கு அவங்க ஒரு முகமூடியோட போடுவாங்க, நாங்கெல்லாம் பகுத்தறிவாளர்கள், நாங்கெல்லாம் நாத்திகர்கள். நானே கன்னியாகுமரியில 140 கிலோமீட்டர்ல மூழ்கி இருக்க தீவை நேரில் பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி பூம்புகார்ல 21 கிலோமீட்டர்ல மூழ்கி இருக்க இடம் பார்த்துருக்கோம். அண்மையில பாண்டிச்சேரியில 16 கிலோமீட்டருக்கு உள்ள கடல்ல 40 மீட்டர் ஆழத்துல 2 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர், உலகத்திலே முதல் கட்டடக்கலை தமிழர் கட்டடக்கலை என்றதுக்கு நமக்கு அடையாளம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மண்ணுக்குள்ள புதை கொண்ட பல இடிபாடுகள் கிடைச்சிருக்கு. ராமநாதபுரத்துல அத்தியுத்தி இடத்துல மண்ணுக்குள்ள முழுமையான நகரம் மூழ்கி. இதெல்லாம் டெக்னாலஜி வச்சு ஒண்ணு செய்யறோம். இளைஞர்கள் எல்லாரும் எழுந்தாங்கன்னா அடுத்த 10 வருஷத்துல உலக மக்கள் தன்னுடைய தேடலுக்கு இங்கதான் வந்தாங்க. சந்திரன்ல இருக்கக்கூடிய மண்ணுக்கு இணையான மண்ணு நம்ம சேலம் மாவட்டத்துல இருக்கு, நாமக்கல் பக்கத்துல இருக்கு. அவனை இப்ப ஆய்வு பண்றான். சந்திரனுக்கு போறதுக்கு ஆய்வு எங்க பண்றான்னா சித்தனப்பூண்டின்ற இடத்துல நாமக்கல் ஆய்வு பண்றான். ஏன்னா சந்திரனுக்கு இணையான மண் இங்க இருக்கு. பணக்காரர் பட்டியல்ங்கிற ஒரு விஷயத்தை உருவாக காரணமாக இருந்தது இரும்பு. அந்த இரும்பை மத்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கிமு 300ல இரும்பு கிடைக்காம தத்தளிச்சிருக்காங்க. அலெக்சாண்டருக்குலாம் இரும்பு பெருசா கிடைக்கல. நம்ம வரலாறு நெடுக பாக்குறோம். அலெக்சாண்டருக்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த போரஸ்ங்கிற அரசர் இரும்பு பரிசா கொடுத்தாரு. பரிசா இரும்பு கொடுத்தாருலாம் வரலாறு இருக்கு. ஆனா நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிமு 3500ல இரும்பு பயன்படுத்தி இருக்கிறோம். இதான் இங்க வரலாறு. இந்த வரலாறை நான் 2019 ஆண்டுல இருந்து சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு அரசாங்கம்னா இப்ப இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றீங்க என்ன மாதிரி நபர்கள் சொல்றதுனாலதான் ஆய்வு நடக்குது. ஆனா அதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு ஒரு சின்ன அடையாளம் கூட கிடைக்காம இந்த அரசாங்கம் பார்த்து தமிழர்கள் இப்படிதான் இனவெறி பிடிச்சி வரலாறு தெரிவிக்கிறாங்க. இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. முகநூல்ல பேசினாங்க, வெளியில பேசினாங்க, ஊடகங்கள்ல பேசினாங்க. எந்த அளவுக்கு என்ன தப்பா சித்தரிக்க முடியுமோ ஒரு மாநிலத்தினுடைய வரலாறு பேசினதுக்காக வரலாறு பேச இனவெறின்னு சொன்னாங்க. அவங்களை எவ்வளவு அவமதிக்க முடியுமோ அவ்வளவு அவமதிக்கிறாங்க. கட்சி ரீதியா அவமதிக்கிறாங்க, ஆட்சி ரீதியா அவமதிக்கிறாங்க. எவ்வளவு அவங்களுடைய அடையாளங்களை அழிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு மோசமா அவங்க மேல குற்றங்கள் சாட்ட முடியுமோ எல்லா வேலையும் இந்த அரசாங்கம் பண்றாங்க. அப்படின்னா நம்ம இந்த அரசாங்கத்தை தொழிலுக்கு ஆதரவான அரசாங்கம் அப்படின்னு எப்படி பாக்குறது? நான் என்ன கேக்குறேன், வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு தான் அவர் காலத்துல அறியப்பட்டாரு. முத்துராமலிங்க தேவர் இருந்தா அவர் காலத்துல அறியப்பட்டாரு. சங்கரலிங்க நாடார் இருந்தா அவர் காலத்துல அறியப்பட்டாரு. அவங்க பேரெல்லாம் மாத்ததுக்கு நீ என்ன அவங்க அப்பனா நீதான் பேர் வச்சு அவங்களுக்கு? உங்க ஆளோட பேரை மாத்தணும்னா மட்டும் உங்களுக்கு வலிக்குது இல்ல? கனிமொழி அவர்கள் நாடார் விழா பாத்தீங்கன்னா நாடார் விழாலையும் போய் நிற்பாங்க. அதே சமயம் இந்த மாதிரி விழாக்களையும் நிற்பாங்க. ஒரு நாடார் அமைப்பு சொந்த காசு போட்டு ஒரு கட்டணம் கட்டி இதுக்கு நாடார்னு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கட்டணம் கட்டிட்டு அதுல எப்படி நாடார்னு பேர் வைப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா நாயுடு பாலன்னு பேர் வச்சாங்களே, இதுக்கு ஏதாவது பேசியிருக்காங்களா? நாயக்கர்கள் சொந்தமா காசு போட்டு ஏதாவது கட்டி அதுக்கு நாயக்கர்னு பேர் வச்சாங்களா? கிடையாது. நாயுடுக்கு சொந்தமா காசு போட்டு கட்டி பேர் வச்சாங்கன்னா கிடையாது. நாடார்கள் சொந்த உழைப்புல கட்டி பேர் வைக்கிறான். சொந்தமா காசு போட்டு பேர் வைக்கிற ஒருத்தவன போய் நீ வைக்காதன்னு சொல்லிட்டு அதிமுக காலகட்டத்துல அடிக்கலுக்கு நாட்டப்பட்ட ஒரு பாலத்துக்கு நாயுடுன்னு பேர் வைப்பேன்னு சொன்னா நீ யாரு? மக்கள் வரி பணத்துல
நம் இனம் சிங்களவர்களால் கொன்று குமிக்கப்பட்டு கொண்டிருந்தது. பல கலவரங்கள், கருப்பு ஜூலையெல்லாம் நீங்க வந்து ஒரு குழந்தைகளை தாரில் முக்கி கொள்ளக்கூடியது, பெண்களுடைய மார்பை அறுத்து கடை சிங்களவன், பெண்களுடைய தமிழ் பெண்களுடைய மார்பு கறி கிடைக்கும்னு இது போட்டவன், நம்மளோட பெண்களுடைய மார்பகத்தில் வந்து கத்தியால் கீறி எழுதியவன், நாய் என்று எழுதினான். அப்ப இந்த அளவுக்கு ஒரு வன்மம் நிறைந்த ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் நம் மக்களை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு என்ன வழி? அவங்ககிட்ட போயிட்டு நீங்க அவன் வந்து உங்களை அடிக்க வரான், உங்க மீது தாரை கொதிக்கக்கூடிய தாரை ஊற்றி உங்கள் குழந்தைகளை கொள்கிறான், கருவில் இருந்த குழந்தையை வயிற்றில் கையை விட்டு பிடுங்கி வெளியில போட்டான். இந்த மாதிரி கிராஃபிக்கான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது வரலாற்றில் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தையை பெண்ணுடைய உறுப்புகள் கையை விட்டு அந்த குழந்தையை புடுங்கி வெளியில போட்டு கால் பூட்ஸ்ல போட்டு மிதிச்சு கொன்ன வரலாறு இந்த உலகம் எங்கேயாவது பார்த்திருக்காது. அந்த கொடுமையை அனுபவிச்ச தமிழர்கள் எப்படி காப்பாத்திக்கிறது? அவன் என்ன சுட்டு கொண்டுட்டு இருப்பான், சாவ செத்துட்டே இருக்கணுமா, நாங்க போராடிட்டே இருக்கணுமாடா, பொணந்தி நீ நாய்களா? 2009 என்னுடைய சமூகம் ஓங்கி உயர்ந்த மரபும் வரலாற்று தொன்மை சிறப்புகளை எல்லாம் பெற்ற என் சமூகம் ஈழத்தில் 2 லட்சம் மக்களை இழந்து 21ஆம் நூற்றாண்டில் எந்த சமூகமும் உலகத்தில் சந்திக்காத ஒரு பேரபலத்தை சந்தித்த என்னுடைய சமூகம். தமிழ் பேசுகின்ற ஒரே காரணத்திற்காக ஈழத்தில் பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை போட்டு என்னுடைய குழந்தைகளை கருக்கினார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. என் தமிழ் சமூகத்திற்கு நல்ல தலைவன் இல்லை என்று நான் அன்றைக்கு இருந்தேன். நாங்க அடிபட்டுக்கோ மிதிபட்டுக்கோ காயத்துல நிக்கிறோம். நாங்க கதறி எல்லாம் என்ன செய்ய முடியுங்கிறீங்க? நீங்க உணர்வுபூர்வமா பேசுறீங்கன்னு உணர்வு உணர்ச்சி இல்லாம தாங்க என் இடத்தை சாக கொடுத்துட்டு எங்க அக்கா தங்கச்சி கற்பழிக்கும் போது கையிட்டு நின்று வேடிக்கை பாக்குறீங்க. 1,70,000 மரணம், 1 மரணம் 2 மரணம் இல்ல, ஓராண்டுக்குள்ள தடை செய்யப்பட்ட ஆயுதத்தையும் பயன்படுத்தி கொத்து கொத்தா நிர்வாணப்படுத்தி இறந்த பிணத்தை உயிரற்ற உடலை புணர்ந்து இருக்கிறான் சிங்களாத பாத்துட்டங்களை இருக்கு சொல்றீங்களா? எப்படி கோபப்படாம இருக்கு சொல்றீங்க? கோபப்படாத நான் சடமா பிணமா என்ன பேசிக்கிறீங்க? இதையே பேசி தானே நீ இனத்தை ஊனமாக்கிட்டீங்க, ஊமையாக்கிட்டீங்க. இதை 15 வருஷத்துக்கு முன்னாடி கத்திருந்தா என் இனம் விடுதலை அடைஞ்சிருக்கீங்க. ஈதேரான்னு சொல்லி பழகு. வாழ்த்துக்கள். ஏனுகளே இந்த நாட்டின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்க இழுத்த நம் பாட்டனை வாவூசி என்றுதான்டா சொல்றான். செக்கெழுத்த செம்மல் என்றோ கப்பல் ஓட்டிய தமிழன் வாவூசி என்றவன் சொல்வதில்லடா. அயோக்கியா பயலு. பெருந்தலைவர் காமராஜ் பதியலடா. காமராஜ் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரடா. முத்துராமலிங்க தேவர் நேர்மையின் நேர் வடிவம் கக்கன் கிடையாதுடா. கக்கன் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் கிடையாதுடா. பெரும் பாவலன் சோமசுந்தர பாரதி கிடையாது. முத்தமிழ் காவலர் கியா பேர் சொன்னதும் கிடையாது. தமிழ் பேரறிஞன் அண்ணல் தங்க கிடையாது. சிலம்பு செல்வன் மாப்போசி கிடையாது. தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் கிடையாது. ஆதித்தனார் மாப்போசி அவன் வீட்டுக்கு அக்கஸ் கொள்வி முறவாசல் செய்யற மாதிரியே நம்மள பேசுவான். ஆனா இவரை தந்தை பெரியார். ஒரு காலம் வருது, விரட்டி விரட்டி வெளுக்கிற காலம் வருது. நம்மை கண்டு இந்தியா பயப்படவில்லை, நம்முடைய தலைமுறையை கண்டு இந்தியா பயப்படவில்லை. நம்முடைய முன்னோர்கள் வரலாற்றை கண்டு, நம்முடைய மொழியை கண்டு இந்தியா பயப்படுகிறது. இந்த இனத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கண்காணி கட்சிகள் இருக்கலாம், செல்வாக்கு பெற்றிருக்கலாம், கண்காணிகள் இருந்து கொண்டு காட்டிக் கொடுக்கலாம். ஆனால் இந்த இனம் ஒரு பிரபாகரனை ஈன்றெடுக்கும் உள்ளாற்றல் கொண்டது. ஆமா, இந்த இனம் ஒரு பிரபாகரனை, ஒரு கிட்டுவை ஈன்றெடுக்கக்கூடிய பொட்டன்சியாலிட்டி, உள்ளாற்றல் கொண்டது என்று இந்திய ஏகாதிபத்தியம் அச்சப்படுகிறது. அதை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இனம் உலகத்தில் மூத்த மொழிக்கு சொந்தமான இனம். ஆரியத்தையும் சமஸ்கிருதத்தையும் நீக்கி வைத்து வாழக்கூடிய ஒரு இனம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்களை விரட்டி அடித்த ஒரு மன்னன் என்று சங்க தமிழ் ஒருவனுக்கு பட்டம் கொடுக்கிறது. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று. இந்திய ஏகாதிபத்தியத்தை, இந்திய விஸ்தரிப்புவாதத்தை, விரிவாக்கத்தை எதிர்ப்பதற்கு தகுதியுள்ள ஒரு இனம் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ் இனம். அது சீர்கட்டு கிடக்கிறது. கண்காணி அரசியலால் மழுங்கடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஏன்னா தமிழர்கள் பெரும்பாலும் வாழ்றாங்க. ஆனா இந்த மாநிலத்துல தமிழ் தேசியம் இன்னும் அதிகாரத்துக்கு வரலன்றது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். மெஜாரிட்டியான தமிழர்களுக்கு பெருசா வாய்ப்புகள் எதுவும் ஏற்படல. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழர்களுக்கும் சரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சோ அதனால தமிழ் நேஷனலிசமுக்கான தேவை இன்னைக்கு என்னையும் விட இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இங்கே தமிழ் தேசியம் பேசும் அனைவர் மீதும் ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. தீவிரவாதிகள் என்றும், பிரிவினைவாதிகள் என்றும், இனவெறியர்கள் என்றும். ஆனால் அவ்வாறு கூறுகளை கண்டால் எனக்கு புன்னகைதான் வருகிறது. தமிழ்நாட்டை கடந்த காலத்தில் ஆண்ட எம்ஜிஆர்
ஒரு மலையாளி, அதன் பின்னே கருணாநிதி ஒரு தெலுங்கர், அதன் பிறகு வந்த ஜெயலலிதா அம்மையார் ஒரு கன்னடர், தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என அனைத்து தமிழ் மக்களாலும் கொண்டாடப்படும் ரஜினிகாந்த் ஒரு மராட்டியர். இவ்வாறு பல வேற்றுமொழி மக்களை கொண்டாடி தீர்த்த என்னுயிர் தமிழ் சொந்தங்கள் உங்களுக்கு எவ்வாறு இனவெறியர்களாக பிரிவினைவாதிகளாக தெரிகிறார்கள் என்ற புன்னகைதான் அது. என் தமிழ் மக்கள் இவர்களுக்கு அளவு கடந்த அன்பை கொடுத்த போதிலும் மாறாக அவர்கள் என் தமிழ் மக்களுக்கு கொடுத்தது அடக்குமுறை, ஒடுக்குமுறை, துரோகம், ஏமாற்றம் மட்டுமே. இவர்களிடம் ஆட்சி அதிகாரம் இருந்த போதும் என் தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து நீர் வரவில்லை, முல்லை பெரியாறிலிருந்து நீர் வரவில்லை. ஆந்திர காட்டில் தமிழர்கள் சுட்டு கொன்ற போது அதை கேட்க ஒருவர் கூட இல்லை. ஏன் இலங்கையில் என் தமிழ் சொந்தங்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்த போது இவர்கள் மௌனம் காத்து வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். இன்னும் உங்களிடம் நாட்டை கொடுத்துவிட்டு ஒரு அடிமை போல் வாழ எமக்கு விருப்பமில்லை. நான் அடிமையாக ஒப்புக்கொண்டால் எனது அடுத்த தலைமுறையும் உமக்கு அடிமையாகி விடுமோ என்ற ஐயம் எனக்கு. அந்த ஐயத்தை ஒரு செந்தழல் கோபமாக மாற்றி போராடுவேன் நான் வீழும் வரை. இது என் தமிழ்நாடு, இதை ஆளும் உரிமை, என் தமிழ் மக்களை வழிநடத்தும் உரிமை என் தமிழினத்தில் எழுந்து வரும் ஒரு தலைவனுக்கே உண்டு. எமது உரிமை காக்க, எமது தமிழ் காக்க, எமது நாட்டின் இறையாண்மை காக்க போராடுவது தீவிரவாதம் என்றால் ஆம், நான் ஒரு பெருமை மிகுந்த தமிழ் தேசியவாதிதான். தமிழ் வாழ்க.